தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். 1 சாமுவேல் 30:7-8 தாவீது அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி ஏபோத்தை இடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தாவீதினிடத்தில் கொண்டு வந்தான். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். இந்த இக்கட்டான நேரத்தில் தாவீது பாருங்க, எவ்வளோ பக்திமான், எவ்வளோ ஆவிக்குரியவர், எவ்வளோ தேவ மனுஷன் பாருங்க. இந்த ஒரு நெருக்கடியான சூழ்நிலை, கல்லெறியும்படி கூடங்களே அவர்கள் திரும்பிட்டாங்க, எல்லாத்தையும் இழந்துட்டாருங்க. இழந்து நஷ்டப்பட்டு பலன் இல்லாமல் போக மட்டும் அழுது கொண்டிருக்கும் பொழுது இப்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார். இந்த ஒரு சூழ்நிலையிலும் தாவீது ஆசாரியனை அழைத்து ஏபோத்தை கொண்டு வர சொல்லி தேவனிடத்தில் விசாரிக்கிறார். ஆண்டவரே, நான் அந்த தண்டை அமலேக்கியரை பின்தொடர்ந்து போவேனா, நான் இழந்த எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வேனா என்று தேவனிடத்தில் கர்த்தரிடத்தில் விசாரித்தார். இதாங்க தாவீது. இந்த நெருக்கமான காலகட்டத்திலும் ஆண்டவரிடத்தில் விசாரித்த ஒரு தேவ மனுஷன்னா நமக்கெல்லாம் நல்ல பாடு. நமக்கு நெருக்கம் வரும் பொழுது ஆண்டவரை தேடணுங்க. போலீஸ் ஸ்டேஷனு, கோர்ட்டு, கேஸு, வம்பு, வழக்குன்னு மாம்சத்திலுமே செயல்படாம ஆண்டவரை தேடணும். நமக்கு பிரச்சனை வரும் பொழுது பரிகாரத்தை தேவ சமூகத்தில் தேடணுங்க. நான் சொன்னது போல அங்கங்கெல்லாம் ஓடாதீங்க, ஆண்டவரை தேடுங்க. தாவீதை பாரு, இத்தனை நெருக்கத்தின் மத்தியிலும் கர்த்தரிடத்தில் விசாரித்தார். அருமையான ஒரு தேவ மனுஷன் பாருங்க. விசாரித்து உடனே புறப்பட்டாரா. 9வது வருஷம் கொஞ்சம் வாசிங்க. அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள். அவர்கள் பேசோர் ஆற்றண்டைக்கு வந்தபோது அங்கே சிலர் நின்று போனார்கள். இப்போ விசாரித்தாருங்க, நீ புறப்பட்டு போ, சகலத்தையும் திருப்பி கர்த்தர் சொல்லிட்டாரா. தாவீது சற்றும் தாமதிக்காமல் தன்னோடு இருந்த ஜனங்களோடு பேசி அவர்களை அழைத்து கொண்டு அமலேக்கியரை பின்தொடர்ந்து போனார். தேவ சித்தம் இதுதான் என்று தெரிந்துவிட்டால் கொஞ்சமும் தாமதிக்காம உடனே கீழ்ப்படிந்து செயல்படணுங்கிறதுக்கு இந்த சம்பவம் நமக்கு ஒரு நல்ல திருஷ்டாந்தம். அருமையான தேவ ஜனமே, இதுதான் தேவ சித்தம் என்று தெரிந்துவிட்டால் லெஃப்ட் ரைட் பார்க்கக்கூடாது, லாப நஷ்டம் பார்க்கக்கூடாது, 100% கீழ்ப்படிந்து செயல்படுங்கள். உங்க காரியம் ஜெயமாயிருக்கா. எந்த இருளான நேரங்களிலும் கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ண வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.